அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது போதி ரோட்டு சேனலுக்கு வருக என்று வரவேற்கிறேன். அடியன் இன்றைக்கி பேச போகிற டாபிக் கோட்டையை ஏன் காலியாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டாபிக். அதாவது கோட்டைங்கிறது நான் அங்கே மனக்கோட்டையை தான் மெயின் பண்ணுறேன். ஏன்னா இதனால் வரைக்கும் நம்ம பேசியிருந்த டாப்பிக்லாம் பார்த்திங்கன்னா மனதை செம்மதிப்படுத்துவது எப்படி, கற்றுக்கொள்வது எப்படி, நேர மேலாண்மை செய்வது எப்படி, ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பது எப்படி, இது ஒரு டாபிக் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பேச போகிறது மனதை ரொம்ப காலியாக வச்சுருக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் நமக்கு கிடைக்குது இல்லையா. உதாரணத்துக்கு வீட்டிலேருந்து நம்ம கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போகும்போது வீட்டில் ஏதாவது ஒரு அம்மா அப்பாக்கிட்ட, ஏதாவது இல்லை சகோதரன் சகோதரிகிட்ட, இல்லை ஸ்கூல் போன பிறகு அங்கே ஸ்கூல் காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, இல்லை லெக்சரர்ஸ்கிட்ட, இந்த மாதிரி நிறைய விதமான அனுபவங்கள் நீங்கள் பெற்றுட்டு வரீங்க. அந்த அனுபவங்களில் ஒரு சில அனுபவங்கள் ஒரு சில சமயம் உங்களுக்கு வெறுப்பு, கோபம், இந்த மாதிரி நிறையா நெகட்டிவான எண்ணங்களை தூண்ட செய்யலாம். அந்த மாதிரி தூண்டும்போது மனதை அப்செட் ஆகிடுறீங்க. மனதை அப்செட் ஆகி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கீங்க, சரியாக தூங்க மாட்டீங்க, அன்றைக்கி உள்ள ஷெட்யூல்ட்டை ஃபாலோ பண்ணாமல் போயிடுறீங்க. ஏன் ஒரு சில மாணவர்கள் அடுத்த நாள் பள்ளி கல்லூரிக்கு போகிறது கூட இல்லை. இந்த மாதிரி ஆகக்கூடாது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களோட மனக்கோட்டையை காலி பண்ணணுங்கிறது தான் அந்த இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்கோட அம்சம். அதாவது இது என்ன சொல்கிறேன்னா, அன்வைண்ட் யுவர் ரெப்ரசன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆங்கிலத்தில். அதாவது உங்களுடைய மைண்டில் இருக்கிற அந்த எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அன்வைண்ட் யுவர் ரெப்ரசன்ஸ்னு மீன் பண்ணுறேன். எப்படி அன்வைண்ட் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள் டெக்னிக். முதல்ல உங்களோட ப்ரீத்திங் பேட்டர்னை நீங்கள் கவனிக்கணும். அதாவது உங்களோட சுவாசத்தை நீங்கள் கவனிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் சேரில் உட்காந்துட்டு செய்யலாம், இல்லை படுத்துக்கிட்டும் செய்யலாம், இல்லை உங்கள் விருப்பத்துக்கு வசதிக்கு தக்கவாறு நீங்கள் உட்காந்துக்குங்க, இல்லை தரையில் சேர் எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். செய்யும்போது தனிமையில் செஞ்சால் கொஞ்சம் நல்லது. என்ன பண்ணுறீங்கன்னா, பொறுமையாக உங்களோட ப்ரீத்திங் பேட்டர்ன், இந்த சுவாசத்தை நீங்கள் கவனிக்கிறீங்க. 2-3 முறை கவனித்த பிறகு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, காலையிலிருந்து இதை நீங்கள் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததோ எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரீகால் பண்ணணும். மார்னிங்லேருந்து அப்படியே படிப்படியாக வீட்டிலேருந்து போனது, கல்லூரிக்கு பள்ளிக்கு போனது, அப்புறம் அங்கே போனது, இந்த மாதிரி நிறைய உணர்வுகள். ஒரு சில நேரம் ஒரு சில பேர் உங்களை கோவப்படுத்திருக்கலாம், வேதனையாக்கியிருக்கலாம், வெறுப்பாக இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் நீங்கள் அன்றைக்கி அனுபவிச்சிருப்பீங்க. அந்த அனுபவத்தில் அந்தந்த வந்த நபர்கள் யாருன்னு அப்படியே நீங்கள் அதை ஒரு கற்பனையில் காட்சிப்படுத்தி பார்க்கணும். அப்படியே உங்களுக்கு அந்த கண் முன்னாடி தோன்றதெல்லாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் உட்காந்து இது பண்ணுறேன்னா, எங்களோட அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற அனைவரையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன். அந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கிட்டே வருவீங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு யார் என்ன உணர்வு கொடுத்துருந்தாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு என்னோடய தம்பி என்னை கோவப்படுத்திருந்தாருன்னா, அவர் அடிக்கலாம்னு நினச்சிருப்பான், நான் அடிக்காமல் விட்டுருப்பேன். அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த கற்பனையில் பார்க்கும்போது அவர் நான் அடிக்கிறது மாதிரி பார்க்குறேன். அதாவது கற்பனையிலங்க. இந்த மாதிரி எல்லாரும் எந்தெந்த உணர்வுகளை உங்களுக்கு கொடுத்தாங்களோ, அவங்களை அடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அந்த சமயத்தில் உங்களோட கற்பனையில் தாராளமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். அது என்ன உணர்வாக இருந்தாலும் சரி. ஒரு சில பேர் பார்க்கும்போது நல்லா பேசணும்னு தோணியிருக்கும், பேசாமல் வந்திருப்பீங்க. ஒரு சில பேர் உங்களை திட்டிருப்பாங்க, அவங்களை அடிக்கணும்னு தோணியிருக்கும். இந்தமாதிரி நிறைய மாதிரியான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்கள் மனம் அதை நீங்கள் அதை கற்பனையில் பார்க்குறத நீங்கள் நிஜத்தில் செஞ்சது மாதிரி நம்பிடும். அப்படி ஆகும்போது மனம் ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க. இந்த டெக்னிக் முடியறதுக்கு முன்னாடி திரும்பவும் உங்களோட ப்ரீத்திங் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் அது முடியறதுக்கு முன்னாடியும் மூச்சு பொறுமையாக இழுத்து நிதானமாக விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு 3 முறை இல்லை 2 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நீங்கள் அந்த என்னென்னலாம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தோ அது எல்லாமே காணாமல் போயிருக்குங்க. நிச்சயமாக அதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இன்னொன்று ஹாப்பி ஆகிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது. இது என்னென்னா, உங்களோட மனக்கோட்டையை காலியாக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு உங்களோட என்ன வேலை நீங்கள் செய்யணுமோ படிக்கிறது உங்கள் டைம் ஷெட்யூல் பண்ணி நீங்கள் படிக்கலாம். சாப்பிடாமல் விட்டுருந்தீங்கன்னா சாப்பிட்லாம். உங்களோட வேலைகளை சரிப்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு அன்றாடம் தேவைப்பட்டதுன்னா இந்த பயிற்சியை நீங்கள் அன்றாடம் செய்யலாம். இல்லை காலையிலேயே அந்த மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒரு பள்ளிக்கல்விக்கு போகும்போது அந்த நேரம் இருந்ததுன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட போதும். இந்த டெக்னிக்கு உங்களுக்கு அதிகமான அந்த மாதிரி உணர்வுகள் இருந்ததுன்னா 2 அல்லது 3 நிமிடத்திற்கு மேலே கூட நீங்கள் செய்யலாம். அது உங்களுடைய அன்னைக்கு பொழுது எப்படி இருக்கோ அது அவங்கவுங்கள பொறுத்துதுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது பொறுத்துது. ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட கோட்டை காலியாக இருக்கிறதுனால எப்போதுமே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நல்ல ஆக்கப்பூர்வத்தோடையும் நல்ல சிறந்த முறையில் உங்களால் செயலாற்ற முடியும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அடியை நீங்கள் கேட்கலாம். இதுவரைக்கும் இந்த காணொலியை கண்டுகளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.